பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1971 ஆண்டு யுத்தத்தில் இந்தியா அடைந்த நற்பெருமை, அடைந்த பலன்கள், இவை அனைத்தையும் கொட்டி கவிழ்த்து இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை குறைவை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அது இந்த ஆபரேஷன் சிந்தூர், ஆபரேஷன் குங்குமப்பொட்டு. இந்த குங்குமப்பொட்டை அவர்கள் அழித்து விட்டார்கள் என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. ஒரு யுத்தத்தை வெல்லணும்னா அதற்கு மிக மிக அவசியம் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற உளவுத்துறை, அதன் பிறகு கம்யூனிகேஷன். சும்மா திறந்து கிடந்தா, வீட்டுக்குள்ள ஒரு வீடு திறந்து கிடந்தா டக்குன்னு எதிரி வீட்டுக்குள்ள போயிடலாமா? அவன் என்னென்ன ட்ராப் வச்சிருப்பேன், கண்ணி வெடி வச்சிருப்பேன், எங்கெங்க சுருக்கு கயிறு தயார் பண்ணி வச்சிருப்பான்னு தெரிய வேணாமா? திறந்து கிடக்கிறதுக்குள்ள நுழையிறது மாதிரி ரஃபேலை கொண்டுகிட்டு போய் போனது திரும்ப பயணமா போச்சு. எல்லா ரஃபேல், சுகோய் எல்லாம். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, அன்றைக்கு இந்தியா ஒரு சாதாரண ஏழை எளிய நாடாக இருந்தும் 1971 அமெரிக்காவை அமெரிக்காவினுடைய மிரட்டலுக்கு பயப்படாமல் அமெரிக்க கடற்படையை அடித்து விரட்டி மிகப்பெரிய சாதனைகளை புரிந்தாலும் அதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு சாதனை அந்த 1971 ஆண்டு யுத்தத்தினுடைய வெற்றிக்கான முதல் அடித்தளமிட்டது பாகிஸ்தானுடைய நீர்மூழ்கி கப்பலை இந்தியா மூழ்கடித்தது தான். அதிலிருந்து தொடங்குவோம், ஒவ்வொன்றாக படிப்படியாக பார்ப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. இந்தியாவிற்கு விக்ராந்த் என்ற போர்க்கப்பலை ஜவஹர்லால் நேரு அவர்கள் வாங்கினார். அதிலிருந்து தான் தொடங்குது. 1956 ஆண்டு இங்கிருந்து விடைபெற்று போன மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் நேரு அவர்களுக்கு ஒரு தகவலை சொன்னார். இங்கே ஒரு 2ஆம் உலகப் போருக்காக கட்டப்பட்ட ஒரு விமானம் தாங்கி கப்பல் அரைகுறையா நிற்குது, நீங்கள் வேணா வாங்கிக்கிறீங்க அப்படின்னாரு. ஏனென்றால் பிரிட்டன் அத்தனை கப்பல்கள் எல்லாவற்றையும் விற்றது. பிரிட்டன் ஏழை நாடாக போய்விட்டது, கடன்கார நாடாக போய்விட்டது. அதற்காக கையில் கிடைச்சதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தானுங்க. அந்த நேரம் நேருனுடைய நெருங்கிய நண்பராக இருந்த மவுண்ட் பேட்டன் பிரபு அங்கே போயிட்டார். அவர் சொன்னார், இந்த விமானம் தாங்கி கப்பலை வாங்கி வச்சுக்கிறீங்களே. நேரு சரி, எதற்கும் உதவட்டும் என்று அந்த கப்பலை வாங்கினார். அதை இழுத்துக்கிட்டு தான் வந்தாங்க. இந்தியாவில் வைத்து மும்பை துறைமுகத்தில் முழுவதுமாக இந்திய பொறியாளர்களும் தொழிலாளர்களும் இந்த விமானம் தாங்கி கப்பலை அற்புதமாக கட்டி முடித்தார்கள். அதை தான் விக்ராந்த். 30 விமானங்கள் அதன் மேலே நிறுத்தலாம், நாட் விமானங்கள், மிக் விமானங்கள் எல்லாம். இந்த விமானம் தாங்கி கப்பல் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பாகிஸ்தான் எண்ணியது, பாகிஸ்தானுக்கு இருந்தது. ஆக இந்த விமானம் தாங்கி கப்பலை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று பாகிஸ்தானுடைய விருப்பத்திற்கு ஒரு நல்ல ஒரு வழி பிறந்தது 1963 ஆண்டு. இந்தியாவுடைய விமானம் தாங்கி கப்பலை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த கென்னடி இறந்து விட்டார், படுகொலை செய்யப்பட்டார். 63 லிண்டன் ஜான்சன் துணை ஜனாதிபதியாக மாறுகிறார். அவருக்கு இந்த விக்ராந்த் கப்பல் எரிச்சல் ஊட்டுகிறது. அவர் முழுமையாக பாகிஸ்தானை ஆதரிக்க முயற்சி செய்கிறார். அதன் ஒரு பகுதியாக அவர் என்ன செய்கிறார்னா, அமெரிக்காவுடைய சிறந்த நீர்மூழ்கி கப்பல்களில் ஒன்றாக இருந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல், அது 1944 ஆண்டு கமிஷன் செய்யப்பட்டது. 44 ஆண்டு கட்டப்பட்டு 44 இறுதியில் கமிஷன் செய்யப்பட்டு 45 ஆண்டு 2ஆம் உலகப் போர் யுத்தத்தில் அது பல்வேறு ஜப்பான் கடற்படை மற்றும் ஜெர்மனிய கடற்படை இவர்களுக்கெல்லாம் எதிராக போரிட்டது. சிறப்பு வாய்ந்த நீர்மூழ்கி கப்பல். அந்த கப்பலை பரிசாக கொடுத்தார்கள், விலைக்கு இல்லை, பரிசாக பாகிஸ்தானுக்கு கொடுத்தார் லிண்டன் பி ஜான்சன். அந்த கப்பல் காசி வந்தது. 321 அடி நீளம், 17 அடி உயரம், 26 அடி அகலம் கொண்ட அந்த நீர்மூழ்கியில் 20 டார்பிடோக்கள் இருக்கும், 91 மரைன்கள் இருக்கலாம், 10 ஆஃபீஸர்ஸ், எல்லா வசதியும் இருக்குது. பல நாட்கள், கிட்டத்தட்ட 1 மாதம் கடலுக்குள்ளேயே இருக்கலாம், 1 மாதம் 2 மாதம், அந்த அளவுக்கு வசதி உள்ள ஒரு நீர்மூழ்கி கப்பலை கொடுத்தார்கள். எதற்கென்றால் இந்தியாவுடைய விக்ராந்தை ஒரு கை பார்க்கலாம். இந்தியாவுடைய விமானம் தாங்கி கப்பல் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் என்று கணக்கு போட்டு கொடுத்தார். இப்படி 1970 ஆண்டு யுத்தம் நீர்பூத்து நெருப்பாக ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த யுத்தம் வரப்போகிற நிலைமை. பங்களாதேஷினுடைய அன்றைய கிழக்கு பாகிஸ்தானுடைய தேர்தல், பொது தேர்தல், ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கைது, அகதிகள் வருகை, கிழக்கு பாகிஸ்தானில் குழப்பம்,
உள்நாட்டு யுத்தம் இதெல்லாம் சேர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் யுத்த முஸ்தீபுகளை செய்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக விக்ராந்தை வீழ்த்தி விட வேண்டும் என்று அவர்கள் முடிவு கட்டி 1970ஆம் ஆண்டு அக்டோபர் கடைசி வாரத்தில் காசி அங்கிருந்து கராச்சி துறைமுகத்திலிருந்து புறப்பட போகுதுங்கிற தகவல் கிடைக்குது இந்திய உளவுத்துறைக்கு. இந்திய உளவுத்துறை என்ன பண்ணுறாங்க, அக்டோபர் கடைசி வாரத்தில் விக்ராந்த உடனடியாக இங்கிருந்து மும்பையை விட்டு கிளம்பும்படி உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அங்கிருந்து விக்ராந்த் புறப்பட்டு வெகு வேகமாக செல்லுகிறது. பளுவையெல்லாம் குறைத்து கொண்டு செல்லுகிறது. இலங்கை வரைக்கும் விக்ராந்தினுடைய சிக்னல் கிடைக்குது. இலங்கையை தாண்டி சுற்றி கொண்டு சென்றவுடன் விக்ராந்த் எங்கு சென்றது என்று தெரியவில்லை. அதனுடைய சிக்னல்ஸ், ரேடியோ சிக்னல் எல்லாமே அணைத்து வைக்கப்பட்டுவிட்டது. இப்பொழுது காசி அங்கிருந்து நவம்பர் முதல் வாரத்தில் தான் கிளம்புறாங்க. கிளம்பி பாம்பே வந்த உடனே ஒரு ரேடியோ சிக்னல் கொடுக்குறான் கராச்சிக்கு, நான் பாம்பேயில் இருக்கேன். இந்திய கடற்படையும் அதை எடுத்துக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு வாரம் கழித்து இலங்கை இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. காசி அவங்களுக்கு அனுப்புகிறாங்க ஒரு ரேடியோ மெசேஜ், அதையும் எடுக்கிறாங்க. அதன் பிறகு இவன் விசாகப்பட்டினம் போகிறான். விசாகப்பட்டினம் போவது தெரிந்து கொண்ட இந்திய உளவுத்துறை உடனடியாக தகவலை சொல்கிறாங்க. அங்கிருந்த ஒரு சாதாரண போர்க்கப்பல், யுத்த போர்க்கப்பல் விக்ராந்தினுடைய ரேடியோ சிக்னலை அப்படியே அவங்க வெளியிடுறாங்க. ஆக இதுதான் விக்ராந்த் என்று தவறாக முடிவு கட்டிய காசி நெருங்கி சென்று டார்பீடோவை அனுப்பி நம்முடைய ஒரு சாதாரண கப்பலை, சிறு கப்பலை வீழ்த்தி விடுகிறார். அவன் கடலுக்குள்ளே தானே இருக்கிறான். அதனால் அவன் அவ்வளவு பெருசாக அதை விக்ராந்தை வெளியே வந்து பார்க்காம உள்ளே இருந்தே அடிச்சுட்டு அப்படியே வந்துடுறான். அதன் பிறகு நவம்பர் 2 மத்திய பகுதியில் நவம்பர் கடைசி வாரத்தில் அங்கிருந்து கிளம்பி வந்த காசி தான் விக்ராந்தை வீழ்த்தி விட்டதாக மிகப்பெரிய அளவிலே அடிக்கடி ரேடியோ மெசேஜ் கொடுத்து கொண்டு ரொம்ப பூரிப்போடு பெருமையோடு சந்தோஷமாக இந்த செய்தியை சொல்லிக்கொண்டே வர்றேன். வந்து இலங்கையை சுற்றி வரும்பொழுது நான் இலங்கையில் இருக்கிறேன்னு ஒரு தகவல் அனுப்பின உடனே இந்திய கடற்படை உஷாராகிறது. உடனடியாக சென்னை கடலோர காவற்படைக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. சென்னை கடலோர காவற்படை மீனவர்களை அழைத்து, நீங்கள் கடலில் ஏதாவது வித்தியாசமான ஒரு உலோகப் பொருள் தெரிந்தால் வந்து சொல்லுங்கிறாங்க. மறுநாளே நம்முடைய மீனவர்கள் வந்துடுறாங்க. வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பாம்பு ஒன்று கடலுக்குள்ள ஒரு மெட்டல் மாதிரி நல்ல பாம்பு மாதிரி உருவத்தில் தெரியுது அப்படின்னு உடனே அது பெரிஸ்கோப், நீர்மூழ்கி கப்பல் இங்கே தான் இருக்கிறது என்று சென்னை கடலோர காவற்படை முடிவு கட்டி உடனடியாக தேடுதல் வேட்டைக்கு ஹெலிகாப்டர்கள், கடலோர காவற்படையுடைய ஹெலிகாப்டர் கிளம்புது. ஹெலிகாப்டர் தான் சரியான எதிரி. அதில் நீர்மூழ்கி எதிர்ப்பு குண்டுகளை தூக்கிட்டு போகிறாங்க. அது ஒரு பெரிய மண்ணெண்ணெய் பேரல் மாதிரி இருக்கும், அப்படி தான் அந்த வடிவத்தில் இருக்கும். சரியாக ஸ்பாட் அவுட் பண்ணிடுறாங்க. அவனுடைய சிக்னலை ஸ்பாட் அவுட் பண்ணி கரெக்டாக போய் ட்ராப் பண்ணிடுறாங்க. இந்திய கடற்படை மிகச்சரியாக நீர்மூழ்கி எதிர்ப்பு குண்டுகளை போட்டு நாங்கள் அடித்து விட்டோம், காசியை அடித்து விட்டோம், இன்று மாலையே அல்லது நாளை உடல்கள் மிதக்கும் என்றார்கள். அன்று மாலையே காசியிலிருந்து, உடைந்து போன காசியிலிருந்து பாகிஸ்தானிய வீரர்களுடைய உடல்கள் மிதக்க தொடங்கிவிட்டன. அவற்றையெல்லாம் சேகரித்த இந்திய கடற்படை அதை உடனடியாக பாகிஸ்தானுடன் ஒப்படைக்கிறது. அதே சமயம் தனக்கு இருந்த ஆபத்து நீங்கிவிட்டது. பாகிஸ்தானுடைய நீர்மூழ்கி கப்பல், அதன் மூலம் ஏற்படக்கூடிய ஆபத்து நீங்கிவிட்டது என்று தெரிந்து கொண்டது இந்திய கடற்படை மட்டுமல்ல, விக்ராந்த் குறிப்பாக. ஆகவே விக்ராந்துக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டவுடன் தன்னுடைய கொடியை கம்பீரமாக ஏற்றிக்கொண்ட விக்ராந்த் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மறைவான ஒரு தீவு கூட்டத்திலிருந்து அப்பொழுதுதான் வெளிப்படுகிறது விக்ராந்த் எவ்வளவு சமயோசிதமாக இந்திய கடற்படை மிகச் சமயோசிதமாக அன்றைய இருந்த ஆட்சியாளர்கள் கொண்டு போய் அங்கே ஒழிச்சு வச்சுட்டாங்க. இந்த காசியை ஏமாற்றி ஒரு கப்பல் பக்கம் தள்ளிவிட்டு, அதாவது கடோத்கஜனுடைய அட்டூழியம் அதிகமாகின உடனே அன்றைய இரவுல கர்ணனை பார்த்து துரியோதனன் சொல்லுகிறான், நண்பா கர்ணா, உடனடியாக சக்தி ஆயுதத்தை பிரயோகம் பண்ணி அவனை கொன்றுடு அப்படிங்கிறான். அதே மாதிரி அர்ஜுனனுக்காகவே மந்திரபூர்வமாக காப்பாற்றி வைத்திருந்த அந்த சக்தி ஆயுதத்தை கடோத்கஜன் மேல் பிரயோகித்து அதை வீணாக்கி விடுகிறான் கர்ணன். அப்படித்தான் காசிக்காக ஒரு
சாதாரண கப்பலை விக்ராந்த் போல உருவகப்படுத்திய அதை அழித்தவுடன் காசி தம்பட்டம் அடித்தது. கரெக்டாக எங்கே காசி இருக்கிறது என்று பார்த்து அடித்து விட்டார்கள் இந்திய கடற்படை. இவ்வளவு இதுதான் நுணுக்கமான ஒரு வேலை, இதுதான் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறையினுடைய வேலை, ஒரு கம்யூனிகேஷனுடைய சரியான வேலை. அன்றைக்கு இந்த மாதிரி கம்யூனிகேஷன், உளவு செயற்கைக்குள் இதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தும் மிக சரியாக காசியை கண்டறிந்து கரெக்டாக அடித்து வீழ்த்தின உடனே இனிமேல் தனக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றவுடன் உடனடியாக விக்ராந்த் அங்கிருந்து புறப்பட்டு கம்பீரமாக தன்னுடைய அட்மிரல் கொடியை ஏற்றியபடி கொடிக்கப்பலான விக்ராந்த் மும்பை வந்து சேர்ந்தது. அதன் பிறகு விக்ராந்த் ஆற்றிய பணியில்தான், மிகப்பெரிய பணியில்தான் கராச்சி துறைமுகம் அடிக்கப்பட்டது, கொளுத்தப்பட்டது, ஓடுபாதைகள் சேதப்படுத்தப்பட்டு பாகிஸ்தான் மிகப்பெரிய சீரழிவுக்கு, யுத்தத்தை நடத்த முடியாத ஒரு சீரழிவுக்கு உருவாகியதற்கெல்லாம் காரணம் விக்ராந்தினுடைய அந்த தாக்குதல், கராச்சி மீதான தாக்குதல். அதை இன்னொரு காணொளியிலே பார்ப்போம். இன்றைக்கு நாம் சொல்ல விரும்பியது இதுதான். ஒரு யுத்தம் என்றால் அந்த யுத்தத்திலே முதலில் செயல்பட வேண்டியது உளவுத்துறையும் கம்யூனிகேஷனும். அது ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மோடியினுடைய அரசு, மோடியினுடைய இந்த இராணுவ அமைப்பு என்பது இராணுவம் கையை கட்டப்பட்டு விட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சங்கிகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாத ஒரு இடமாக இராணுவம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அவர்களுக்கு சங்கிகள் கட்டளையிட முடியாது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடர். அதே போல பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது எந்த சந்தர்ப்பத்தில் எதை அடிக்கணுமோ அதைத்தான் அடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சுதந்திரம் இந்திய இராணுவத்திற்கு இருக்கிறதா என்றெல்லாம் தெரியாது. அப்படித்தான் இந்த சிந்தூர் என்பது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீங்கள் என்றைக்கு 3200 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ரஃபேல் விமானத்தை, $2 லட்சம் பெருமானம் உள்ள PL-15 மிசைல் வச்சு $400 மில்லியன் பெருமானம் உள்ள செங்குடு சீன விமானம், சீன ஃபைட்டர் வீழ்த்தியதோ அன்றைக்கே உங்களுடைய அத்தனை பெருமையும் குலைந்து விட்டது, சீரழிந்து விட்டது. சென்ற ரஃபேல் திரும்பி வரலைன்னா அது ஒரு மிகப்பெரிய பேரிடி. வெளிநாட்டு விமானத்தை ரஃபேலை வாங்கி வைத்து கொண்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிங்கல்ல, அவன் அதுக்கு தகுந்தபடி அவன் செஞ்சு வச்சுட்டான். வீட்டை திறந்து போட்டான், உள்ளே வந்த உடனே போட்டான். ஆக இதுதான் நாம் சொல்ல விரும்புவது. நின்று நிதானித்து யோசித்து உளவுத்துறை, கம்யூனிகேஷன்ஸ், தகவல் தொடர்பு இதெல்லாம் சேர்ந்து செய்வது தான் ஒரு யுத்தம். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.